Okay students, next video, question number 12. State whether the balance of the following account should be placed in debit or credit column of the trial balance. ஒரு ட்ரையல் பேலன்ஸ் போட்டினா கீழே கொடுத்துருக்கிற இந்த ஐட்டங்கள் எல்லாம் டெபிட் பேலன்ஸில் போடுவியா, டெபிட்டில் போடுவியா, கிரெடிட்டில் போடுவியா? ஸோ அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோ த்ரூ கெட் த்ரூ த பேப்பர்ன்றவங்க பர்டிகுலர்லி ட்ரையல் பேலன்ஸ் சாப்டர் அதில் இருக்கிற அந்த 12 ரூல்ஸு எந்தெந்த அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காட்டும், எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் காட்டும், எது அசெட், எது லயபிலிட்டி, எது இன்கம், எது கெயின், எது எக்ஸ்பென்ஸு, எது லாஸு, இதெல்லாம் பற்றி நல்லா படித்து வச்சிங்கன்னா இதிலேருந்து குறைஞ்சது 2 மார்க் 3 மார்க்கில் அல்லது 2 மார்க் 5 மார்க்கில் அல்லது 3 மார்க் 5 மார்க்கில் கட்டாயம் வரும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற 12 ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க, அது டெபிட் பேலன்ஸ் காட்டுமா கிரெடிட் பேலன்ஸ் காட்டுமான்னு தான் கேட்டாங்க. ஸோ நீ என்ன செய்யணும், நீ சிங்கிள் சைட்லேயே போடலாம். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட், பேலன்ஸ், பிஏஎல்ஏஎன்சின் பேலன்ஸ்னு ஒரு டேபிள் ஹெட்டிங் கட்டிக்கிட்டு அந்த ஐட்டத்தினுடைய நேம் எழுது. அது டெபிட்னா டெபிட்னு எழுது, கிரெடிட்னா கிரெடிட்னு எழுது. பட் பக்கத்தில் நான் ஒரு ஸ்டார் போட்டு கொடுத்து நேச்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறேன் பாரு, நேச்சர்னு ஒன்று. அதில் நான் என்ன கொடுத்துக்கிறேன் பாரு, இது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தது, இது நீ போட்டாலும் போடலாம் இல்லைன்னா இல்லை. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். 1. கேரேஜ் இன் அவுட்வர்ட். கேரேஜ்ன்றது செலவு, ஸோ டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். ஸோ ஆன்சர் இஸ் டெபிட், நேச்சர், எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் இன்வர்ட், டெபிட், எக்ஸ்பென்சஸ். இதில் குழம்பக்கூடாது. கேரேஜ் இன்வர்டுனாலும் சரி, கேரேஜ் அவுட்வர்ட்னாலும் சரி, ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செலவு. ஆனால் அது ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருமானு அது வேறு விஷயம். ஓகே. சேல்ஸ், credit balance, always credit because goods goes out. Purchases, always debit. Yeah, goods comes in. Bad debts, debit, reason loss. Interest paid, நாம் செலுத்திய வட்டி, debit, loss. Interest received, credit balance, காரணம் அது ஒரு கெயின் அல்லது இன்கம் அப்படின்னு சொல்லலாம். Discount received, income, credit. Capital always shows credit balance, it is an internal liability. இந்த இடத்துல அவருடைய ஓனர் இது மறைஞ்சிருக்கிறாரு, அவர் கிவர். ட்ராயிங்ஸ் ஓனரை குறிக்கிறது, எப்பயுமே ட்ராயிங்ஸ் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். இந்த இடத்துல ஓனர் மறைஞ்சிருக்கிறாரு, அவர் ஒரு ரிசீவர். தென் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்வேஸ் டெபிட், காரணம் குட்ஸு கம்ஸ் இன், வித்த சரக்கு திரும்பி வருது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்வேஸ் கிரெடிட், காரணம் குட்ஸ் கோஸ் அவுட், வெளியே போகிற சரக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் போடும்போது குறிப்பாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இன்கம் அண்ட் கெயின் இருக்குல்ல, இன்கம் அண்ட் கெயின் அது நம்ம விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம். இத்தனை ஐட்டங்கள் தான் நம்ம இன்கம் அண்ட் கெயின்னு சொல்ல முடியும்னு சொல்லி. ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு. இந்த ரிசீவ்டுன்ற வார்த்தை இந்த இன்ட்ரெஸ்ட்டில், ரெண்ட்டில், கமிஷனில், டிஸ்கவுண்ட்டில் சேர்ந்துச்சுன்னா அது இன்கம். வெறும் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் பெய்டு, கமிஷன் இல்லாட்டா கமிஷன் பெய்டு, டிஸ்கவுண்ட் இல்லாட்டா டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்றத தான் லாஸு. ஸோ இது இல்லாமல் இன்கம் வரக்கூடிய ஐட்டம் என்னென்னா டிவிடெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது, இல்லாட்டா அப்ரண்டிஸ் ப்ரீமியம் ரிசீவ்டு. இதை மட்டும்தான் இன்கம், இது எல்லாம் எக்ஸ்பென்ஸு, லாஸு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 13. The following errors were detected before preparation of the trial balance. அவன் என்ன சொல்கிறான், இது பிஃபோர் ப்ரிப்ரேஷன் ட்ரையல் பேலன்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட எரர்ஸு, இப்போ நீ இதை திருத்து அப்படின்றான். அப்போ பிஃபோர்னாலே நாம் என்ன செய்யணும், சிங்கிள் சைடு எரராக இருந்தால் ஒரு சென்டென்ஸில் தான் பதில் எழுத முடியும். டபுள் சைடு எரராக இருந்தால் ஜேர்னல் போடணும், அந்த ஜேர்னலில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். அப்போ டக்குன்னு ஒரு 2 or 3 மினிட்ஸில் அதை படித்து பார்த்துரு, எல்லாமே சிங்கிள் சைடு எரராக பார்த்துரு பாரு. த டோட்டல் ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் இஸ் கேரி ஃபார்வர்ட் 900 ஷார்ட், அப்புறம் கேரி ஃபார்வர்ட் 1000 எக்ஸஸ், கேரி ஃபார்வர்ட் 1100 ஷார்ட். இந்த மாதிரி அடுத்த பக்கத்தில் தூக்கி எழுதும்போது கேரி ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது ஷார்ட் ஆகவோ அல்லது எக்ஸஸ் ஆகவோ இருந்தால் அது கட்டாயம் சிங்கிள் சைடு எரராக தான் இருக்கும். அதனால் இந்த எல்லா எரருமே இந்த கணக்கில்
நமக்கு ஒன் சைடு எரர். அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் பதில் எழுத போகிறோம். அவன் என்ன கேட்டான்? ரெக்டிஃபை பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ ரெக்டிஃபை பண்ணுன்னு சொன்னால், நான் இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற இந்த இந்த விஷயங்கள், இந்த ஃபாலோயிங் எரர்ஸ், இது உன்னுடைய புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தது. நான் இது தேவையில்லை உனக்கு. நீ எழுத வேண்டியது ஆன்சர் இப்படி தான், ஒன் சைடு தான். அக்கௌண்ட் ஷீட்டில் சீரியல் நம்பர் ஏ, ரெண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட். ஏன் மேலே பாரு, ரெண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட். ரெண்ட் ரிசீவ்ட்னா என்ன? இன்கம். அங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. எப்படி 900 ரூபா குறையுது. அப்போது அதனுடைய நேச்சரே கிரெடிட் தான். அங்கே குறையுதுன்னும் போது மறுபடியும் நாம் கிரெடிட் தான் பண்ணணும். நெக்ஸ்ட், த டோட்டல் ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் இஸ் கேரி ஃபார்வர்ட் ₹1000 எக்ஸஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க? ரெண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு தான், அது ஒரு இன்கம்மு, அதனுடைய தன்மை கிரெடிட் தான். பட் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 1000 ரூபாய் அதிகமாக எழுதிட்டாங்க. அப்போ அதிகமாக எழுதிட்டாங்கன்னா அதனுடைய நேச்சருக்கு நாம் ஆப்போசிட்டாக செய்யணும், தட் இஸ் டெபிட் பண்ணணும். Then salary account should be, the total of salary account is carry forward ₹1100 short. இதில் அக்கௌண்ட் நேம் என்ன? சேலரி. சேலரி ஒரு எக்ஸ்பென்சஸ், ஆல்வேஸ் டெபிட். அங்கே என்ன இருக்குது பாரு, 1100 ரூபாய் குறையுது. அப்போ அதனுடைய நேச்சரை மறுபடியும் நீ என்ன செய்யணும்? சேலரி அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் with ₹1100. The total, last one, the total salary account is carry forward ₹1200 excess. மறுபடியும் சேலரி அக்கௌண்ட் நேச்சர் டெபிட். அங்கே என்னவா இருக்குது? எக்ஸஸாக இருக்குது. அப்போ எக்ஸஸாக இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய நேச்சர் ஆப்போசிட் பண்ணு, இட் ஷுட் பி கிரெடிட்டட் ஃபார் ₹. ஸோ இது ஏன் உங்களுக்கு கொடுக்குறான்னு சொன்னால், இதில் ஒரு விஷயம் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். மேக்ஸிமம் இந்த ஒன் சைடு எரர் இருக்க, அது கேரி ஃபார்வர்ட் அண்டு ராங் டோட்டலிங், அண்டர் காஸ்டிங், ஓவர் காஸ்டிங் அதில் வர்றது. அப்போ நம்மளுக்கு ஒரு ரூல் நல்லா தெரியணும், அந்த அக்கௌண்ட்டுடைய நேச்சர் தெரியணும். அங்கே ஷார்ட்டாக இருந்தால் அதே நேச்சராக செய்யணும், அது எக்ஸஸாக இருந்தால் அதனுடைய ஆப்போசிட்டை செய்யணும். அதான் இது. ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். கொஸ்டின் நம்பர் 14. கிளாசிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெசீட்ஸ் ஆஸ் கேபிட்டல் ஆர் ரெவின்யூ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களில் எது எது கேபிட்டல், எது எது ரெவின்யூ. அது எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இல்லை, அது எக்ஸ்பெண்டிச்சராகவும் இருக்கலாம், ரெசிட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஆன்சர் ஒரு ஒன் சைடில் போடுறது. 1, டிரான்சாக்ஷனுடைய ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனை எழுது. அந்த டிரான்சாக்ஷன் என்னன்னு பாரு. ₹1000 spent as travelling expenses of the directors on trips abroad for the purchase of fixed asset. இதான் ஒரு நிலைச்சொத்தை வாங்குவதற்கு எந்த செலவு செய்தாலும் அதற்கு பெயர் மூலதன செலவு, தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த வாக்கியெல்லாம் என்ன சொல்லுது? பிளேனில் போயிட்டு ஃபாரினில் போயிட்டு சொத்து வாங்குறத பற்றி அவங்க பார்த்துட்டு வரதுக்காக ட்ரிப்பு போனாங்களாம். நம்மளுக்கு தேவை அதை பற்றி பார்க்காத, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ன்ற லைன் தான் முக்கியம். தென் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள்னா பில்ஸ் ரிசீவபிள்னு அர்த்தம், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. டூரிங் த இயர், இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய பேர் கடனுக்கு சரக்கு விற்றோம், அவங்களாம் நம்மளுக்கு பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அது நமக்கு ஒரு உள்ளே வருது ரெசிட்டு. அது ரெவின்யூவாக கேபிட்டலா? ரெவின்யூ. ஏன்னா இந்த மாதிரி பில்ஸ் எழுதி வாங்குறது அடிக்கடி நடக்கும். இட் இஸ் அ ரெக்கரிங். எதெல்லாம் ரெக்கரிங்கோ அது எப்பயுமே ரெவின்யூவாக தான் இருக்கும். தென் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் டிமாலிஷன் ஆஃப் பில்டிங் டு கன்ஸ்ட்ரக்ட் எ லார்ஜ் பில்டிங் ஆன் த சேம் சைட். இது சொத்து. ஒரு சொத்தை, ஒரு பில்டிங் இடிச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா இது அடிக்கடி நடக்கிற செலவல்ல, நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் கேபிட்டல். எந்த ஒரு செலவு செய்யப்பட்டு அது சொத்தாக மாறுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மிஷினரி டேமேஜ்டு பை ஃபயர். நாம் இன்சூர் பண்ணி வச்சுருந்த ஒரு மிஷினரி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் டேமேஜ் ஆகிடுச்சு, அதில் நம்மளுக்கு ஒரு பணம் கிடைக்கிது, ரெசிப்ட்டு. பணம் கிடைக்கிது, ரெசிப்ட்டு. அப்போது இந்த ரெசிப்ட் ரெவன்யூ ரெசிப்டா கேபிட்டல் ரெசிப்டான்னு எப்படி சொல்லணும்னா, அடிக்கடி எது திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்காதோ அதுக்கு பேர் கேபிட்டல் ரெசிப்ட்டு. எப்போ பார்த்தாலும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும், எப்போ பார்த்தாலும் டேமேஜ் ஆகும், அப்படி நடக்காது. இட் இஸ் நான் ரெக்கரிங், அதனால் இதுக்கு பேர் கேபிட்டல் ரெசிப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் ஆர்
அக்ரூட் இன்கம், அதாவது ஈட்டிய வருமானம்னு சொல்லுவாங்க, சேர்ந்திருக்கின்ற வருமானம் அப்படின்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வருது. உனக்கு 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரிப்பேர்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், அல்லட்டா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், அல்லட்டா இன்கம் ஏர்ன்ட் பட் நாட் எட் ரிசீவ்டு, இதெல்லாம் அதுக்கு பேர். இன்னொன்று இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். இது 4. இந்த 4த்துக்கும் ரூல் இருக்குது. ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது எதையெல்லாம் கூட்டணும், எதையெல்லாம் கழிக்கணும், எதெல்லாம் அசெட், எதெல்லாம் லயபிலிட்டி. இங்கே என்ன கேட்குறாங்க, ஒரு நோட்ஸ் கேட்குறாங்க. அக்ரூட் இன்கம்மை பற்றி 2 லைன் நீ எழுதணும். அக்ரூட் இன்கம்னா என்ன? உன்னுடைய புக்கில் வால்யூம் 2 புக்கில் பேஜ் நம்பர் 131 பாயிண்ட் 4 ரெஃபர் பண்ணிக்கோ. பேஜ் நம்பர் 131 வால்யூம் நம்பர் 2. தென் வாட் இஸ் எ கம்ப்யூட்டர், இதுவும் புக்கில் இருக்குது. இதெல்லாம் தேரி கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்னு பார்த்துக்கோ. தென் த கொஸ்டின் இஸ் 7th question. Mr. Ashok, a sole proprietor whose income tax for the year 2019-2020 is rupees 40,000 is paid by the business. Give adjusting entry. இது என்னென்னா, ஒரு தனியார் வியாபாரி வருஷ கணக்கு முடித்த உடனே அவர் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸுக்கு ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறாரு. அந்த இன்கம் டேக்ஸு எவ்வளோ வருதுன்னா 40,000 வருது. இப்போ இதை யார் கட்டுவாங்க அப்படின்ற பிரச்சனை. அவர் சொந்தமாக ஒரு வீட்டிலேருந்து கட்டினா ஓகே, பட் அவர் பிஸ்னஸில் இருந்தால் கட்டுவார். பிஸ்னஸ்லேருந்து தான் எடுப்பாங்க இந்த பணத்தை. ஸோ எதையெல்லாம் ஓனர்னுடைய சொந்த விஷயத்திற்காக, சொந்த நிகழ்ச்சிக்காக, அவருடைய பர்சனல் யூஸுக்காக நம்ம பிஸ்னஸ் செய்தோ அதுக்கு பேர் நாம் வச்சுருக்கிறது ட்ராயிங்ஸ். ஸோ 40,000 ரூபாய் அவருக்காக டேக்ஸு பிஸ்னஸ் கட்டியிருக்கு. இது பிஸ்னஸ்னுடைய டேக்ஸ் இல்லை, அவருடைய டேக்ஸு. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க். இது நம்ம கேஷாலாம் இன்கம் டேக்ஸ் கொண்டு போய் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கட்ட முடியாது. அது ஏதாவது கேம்ப் போட்டாங்கன்னா தான். பட் ரெகுலராக நம்ம பேங்க்கில் தான் கட்டுவோம். அதனால் கேஷ் கோஸ் அவுட்டுன்னு நினைக்காத, இங்கே பேங்க். ஸோ ட்ராயிங்ஸ் எப்பயுமே டெபிட் ஆகும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ப்ரிப்பேர் சேல்ஸ் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். சேல்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும் போட்டுக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் கிளாஸில் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதேமாரி சேல்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும் போடு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை மட்டும் போடு, ஆனந்த் அக்கௌண்ட்டை மட்டும் போடுன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இங்கே கேட்டுக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்னு சொன்னாலே சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு உனக்கு தெரியும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு என்ட்ரியும் லெட்ஜரில் டெபிட் சைடில் வராதுன்றதை மனசில் வச்சுக்கணும். எப்படி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கிரெடிட் சைடில் எந்த என்ட்ரியும் வராது, சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டெபிட் சைடில் எந்த என்ட்ரியும் வராது. இப்போ இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் இந்த 4 டிரான்சாக்ஷனையும் படிச்சுக்கிறோம். சோல்டு குட்ஸ் டு ஸ்டார்க் 4,000 விற்றுருக்குறோம் அந்த ஆளுக்கு. ஸோ கிரெடிட் சேல்ஸு. சோல்டு குட்ஸ் டு பார்க்கர் ஃபார் கேஷ். நம்ம போடுறது சேல்ஸு புக்கு இல்லை, இது சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இங்கே கேஷுக்கு விற்றாலும் போடணும், கிரெடிட்டுக்கு விற்றாலும் போடணும், எது குட்ஸை விற்றுருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அசட்டை விற்றுருக்கக்கூடாது. அசட்டை விற்றுருந்தால் இங்கே வராது, குட்ஸை விற்றுருக்கணும். ஸோ இந்த 4 சேல்ஸ் நடந்திருக்கு. 1ஆம் தேதி கிரெடிட் சேல்ஸு, 4ஆம் தேதி கேஷ் சேல்ஸு, அடுத்த தேதி சோல் குட்ஸ் டு பேனர், அதுவும் கிரெடிட் சேல்ஸு. சோல்டு குட்ஸ் டு ஸ்டீவ் ஃபார் கேஷ், அது கேஷ் சேல்ஸ். ஸோ 2 கேஷ் சேல்ஸு, 2 கிரெடிட் சேல்ஸ். இதை நாம் எப்படி போட போகிறோன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ஆன்சர் இது 2 பக்கம் போடுறது. இந்த புக்ஸ் ஆஃப் பேர் கொடுக்கல. சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். 2 சைடு டெபிட் கிரெடிட் பிரிச்சுக்கணும். எது சிங்கிள் சைடில் போடுறது, எது டெபிட் சைடில் போடுறது, இதெல்லாம் உனக்கு தெரியணும். ஸோ இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஸோ டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். அதேமாதிரி கிரெடிட் சைடில் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இப்போ இது சேல்ஸ் அக்கௌண்ட்டு நீ ஓப்பன் பண்ணிட்ட சென்டரில். ஸோ உனக்கு எந்த என்ட்ரியும் டெபிட் சைடில் போடக்கூடாது. போஸ்டிங்ஸு எல்லாம் கிரெடிட் சைடில் தான் இருக்கணும். ஸோ இங்கே என்ன எழுதணும், வருஷம் மாதம் போடு, தேதி போடு. நீ கடனுக்கு விற்ற அவன் பேர் எழுது, பை ஸ்டார்க். தென் 4ஆம் தேதி, சாரி கவனக்குறைவாக நான் டைப்பிங்கில் மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன். ஏன்னா 4ஆம் தேதி அவருக்கு கேஷுக்கு விற்றுருக்குறோன்னு நினைக்கிறேன்.
இஸ் இட்? வெயிட். எஸ். இல்லை, முதல்ல நம்ம கண்டுபிடிக்கும் போதே சொன்னோம் என்னென்னா, இது ஓகே, பட்டு இந்த 4ஆம் தேதி அண்ட் சம்திங் ஸ்டீவ் ஆர் பேன் ஏதோ 2 மிஸ்டேக் இருக்குது. இங்கே கேஷுக்கு விற்றுருந்தா கேஷ் எழுதக்கூடாது, சாரி பேர் எழுதக்கூடாது, கேஷுன்னு தான் எழுதணும். பை கிரெடிட்டுக்கு விற்றுருந்தா ஒரு பேர் எழுதணும், கேஷுக்கு விற்றுருந்தா பை கேஷ் அப்படி தான் எழுதணும். வெயிட், சாரி.